மேஷராசிக்காரங்க எங்கே தோத்துருவாங்க அப்படின்னா, தன்னுடைய தனக்கு தெரிந்த நிறைய விஷயம் தனக்கு தெரியும் என்று நினைக்கும் போதே அவங்க தோத்து போகிறாங்க. ஒரு ராஜா எப்படி தோப்பாருன்னு படிச்சிங்கனாலே உங்களுக்கு மேஷராசியை பற்றி புரிஞ்சுக்கலாம். மதியுக மந்திரி சொல்லுவார், எதிராளியோடைய பலம் அறிந்து போட்டிடுன்னுவார். ஆனால் அதை கேட்டு தான் ராஜாவே முடிவெடுத்து பக்கத்து நாட்டை கையகப்படுத்துவார். இதுவே இந்த ராஜாவே முடிவு எடுத்தாருன்னா தோற்று போயிடுவார். மேஷ ராசி என்பது காலபுருஷனுக்கு முதல் ராசி. ராசியாகிய செவ்வாய் வீட்டிலே சூரியன் உச்சமாவது மேஷ ராசிக்காரர்களுடைய பேச்சும் நடையும் உடையும் எல்லாமே ஒரு சூரியனை போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் ஒரு தோரணையாக காட்டும். முதல்ல நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கணும். எல்லாம் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கக்கூடாது. சூரியன் உச்சமாகிற வீடு, சூரியன் உச்சமாகுதில்ல, அப்போது அங்கே உச்சமாகும் போதே தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே வந்துடும்.